வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிப்ஸை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நான் சொல்லித்தர இந்த டிப்ஸை வந்துட்டு நம்ம மாடியில் வச்சுருக்க கார்டனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா மண்ணில் இருக்க கார்டனாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணி அதில் ரெண்டுலேயுமே சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செடியில் வந்துட்டு மொட்டுக்கள், பூக்கள் இது எதுவுமே இல்லாமல் நம்ம அந்த உரத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு துளிர் எவ்வளோ அதிகமாக வருது, எவ்வளோ மொட்டுக்கள் கொடுக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிலத்தில் வச்சு வளர்க்குற ரோஸில் வந்துட்டு ட்ரை பண்ணும்போது லைட்டாக தான் நம்மளுக்கு அதில் வந்துட்டு க்ரோத் கிடைக்கும். ஸோ நம்ம தொட்டியில் வைக்கிறதுக்கு வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அருமையான க்ரோத்தாக இருக்குது. பூக்களும் அவ்வளோ அருமையாக கொடுக்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னே இருந்து சரியான மழை இங்கே பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ நம்ம தரையில் வைக்கிற எந்த ஒரு செடியாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம உரம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த மழையாக அந்த உரங்கள் வந்துட்டு போயிடும். அதனால் கூட அந்த க்ரோத் வந்து நம்மளுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஸோ செடிகளுக்கு நம்ம தொட்டிகளுக்கு கொடுக்குறதும் அப்படி தான் இருக்கும். நார்மலாக நம்ம மழைக்கு முன்னே இருக்கிற எதுவாக இருந்தாலும் அது நேச்சுரல் இல்லையா? ஸோ நம்ம மழை பெய்கிற டைமில் நம்ம உரங்கள் கொடுக்கும்போது அந்த உரங்கள் வந்துட்டு டைரெக்டாக நம்ம செடிகளுக்கு போகாது. என்னால் ஒரு இடத்துல இருக்கிறத மட்டும்தான் காட்ட முடியும். இப்போ என் வீட்டில் இருக்கிற அந்த ரோஸை மட்டும்தான் என்னால் காட்ட முடியும். அதை மட்டும்தான் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ மழை ரீசெண்டாக பெஞ்சிட்டே இருந்ததுனால நான் அம்மா வீட்டில் இருக்கிற அந்த வீடியோஸை என்னால் ஷூட் பண்ண முடியலை. ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கிற டைமில் வந்துட்டு நம்ம தரையில் வைக்கிற எந்த ஒரு செடியாக இருந்தாலும் கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்கனால அதை நம்மளுக்கு பயன்படுத்த முடியாது. நம்ம தொட்டியில் வைக்கிற செடியாவது மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம உரங்கள் கொடுத்தாலும் அதை நம்ம ஒரு சைடில் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டாலும் நம்மளுக்கு அது பிரச்சனை இருக்காது இல்லையா? வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸு தான். இதை நான் ஆல்ரெடியே வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம வீட்டிலே ரெகுலராக யூஸ் பண்ணுறதா ஒன்றுமே இல்லை. ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக இதில் கிடைக்குங்க. ஒன்றுமே கிடையாது. நம்ம டெய்லியுமே சாப்பிட்ற வாழைப்பழம் எப்பயுமே நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ ரெகுலராக பாதி பேர் வீட்டில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ ரெகுலராக வந்துட்டு டெய்லியும் இவ்வளோ தோல் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காது. டெய்லியும் உள்ள அந்த தோலெல்லாம் வந்துட்டு சேகரித்து நம்ம பாட்டிலில் போட்டு இப்படி வாட்டர் போட்டு வச்சுக்கிறணும். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் ஒரு பெட்டி கடையில் எதுலையாவது நம்ம சாக்லேட் போட்டு விற்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துட்டு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நாட்டு சக்கரை இந்த மாதிரிலாம் டப்பா கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி டப்பாலாம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உரங்களை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த பாக்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லி ரெண்டு வாழைப்பழத்தோல் இருந்தால் கூட பரவாயில்லை. ரெண்டு வாழைப்பழத்தோல் போட்டுட்டு அந்த டப்பாவில் ஃபில் பண்ணி வச்சுட்டு திறந்து நீங்கள் அந்த தோலை வந்துட்டு போட்டுக்கறலாம். ஒரு 3 நாள் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 4 நாள் நம்ம வைக்கிற போது அப்போ கொஞ்சம் ஸ்மெல் வரும். அதில் நம்ம பயப்பட வேண்டாம். 2 நாள் அப்படின்னா அதில் ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. நம்ம 4 நாள் 5 நாள் வந்துட்டு அதை நம்ம ஊற வைக்க போகிறோம் அப்படின்னா லைட்டாக தான் ஸ்மெல் இருக்கும். ஹெவியாலாம் ஸ்மெல் வராது. இதில் கொசு தொல்லையெல்லாம் எப்படியும் வராதுங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே லாக் பண்ணி தான் மூடி தான் வச்சு தான் ஊற வைப்போம். இப்போ நம்ம ஒரு சின்ன சில்வர் டம்ளரோ இல்லை பிளாஸ்டிக் டம்ளரோ வச்சுட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த உர தண்ணி இந்த டம்ளர் ஒரு 50 ml இருக்குது அப்படின்னா நம்ம 1/2 லிட்டர் தண்ணியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மக்கு அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 இன்ச்சு தொட்டி வச்சுருக்கீங்க இல்லை ஒரு 12 இன்ச்சு தொட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தாராளமாக ஒரு மக் அளவுக்கு வந்துட்டு ஊற்றிக்கலாம். எந்த டைமிங்கில் ஊற்றணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ இந்த பழத்தோல் தண்ணியை வந்துட்டு செடிகளுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த செடிகளில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிருக்கக்கூடாது. அந்த மண் வந்துட்டு ட்ரையாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த செடிகளோட வேர்களுக்கு வேகமாக போய் ரீச் ஆகும். நம்ம ஆல்ரெடியே தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றும் போது அது வேகமாகவே அந்த ஹோல் வழியாக வெளியே வந்துடுமே தவிர நம்ம அந்த வேர்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த உரத்தண்ணி வந்துட்டு அதுகளுக்கு போய் சேராது. அதனால தான் எப்போயுமே வந்துட்டு நம்ம செடிகளுக்கு உரத்தண்ணிகள் பயன்படுத்தும் போது அதோட மண் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி அழகான பூக்களை உங்களாலையும் பார்க்க முடியுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் வந்துட்டு ரெகுலராக அடுத்த நாள்லேருந்து நம்ம ஊற்றிக்கிறலாம். இதை வந்து வாரம் ஒரு முறை 2 வாரத்துக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் சுத்தமாக பூக்களே இல்லை அப்படின்னா வாரத்தில் 2 தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக அந்த வாழைப்பழ தண்ணியை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அந்த வாழைப்பழ தோலை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. நம்ம அந்த வாழைப்பழ தோலோடு நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக கொசு தொல்லைகள் வரும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த பழத்தோல் போட்ட உடனே அதில் புழுக்கள் வர ஆரம்பிக்கும். இல்லை எனக்கு வந்து வாழைப்பழத்தோல் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு பழத்தோலை போடக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தூக்கி போட விருப்பம்
இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வாழைப்பழத்தோலை வந்துட்டு நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழைப்பழத்துலேருந்து உரிப்போம் இல்லையா, ஸோ அதை நல்லா கட் பண்ணி நல்லா காய வச்சு நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஆனால் அது நம்ம காய வச்சு பொடி பண்ணி போடுறதுக்கு பதிலாக நம்ம வாட்டராக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடனே அப்சர்வ் ஆகும். அது நம்ம பவுடராக போடும்போது அது அந்த உரம் வந்துட்டு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசமே. நீங்கள் அப்படி அந்த வாழைப்பழத்தோலை வந்துட்டு ஊற வச்சுட்டு தூர போட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கம்போஸ்ட் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதில் கூட நம்ம வந்து போட்டுக்கரலாம். தோலை வந்துட்டு ஊற போட்டு அதை வெளியே தூர இடாதீங்க, செடிகளுக்கு மேலே வந்துட்டு போடாதீங்க, அது வந்துட்டு நல்லதில்லை. நான் மோஸ்ட்லி வந்துட்டு என் வீட்டில் இருக்க எல்லா ரோஸ் செடிகள், முல்லை, மல்லி எல்லாத்துக்குமே நான் இதை தான் பயன்படுத்திட்டு வரேன். அவ்வளோ அழகான ரிசல்ட்டாக எனக்கு டெய்லியும் தருது. இது நான் ஃபஸ்ட் டைம் இதே மாதிரி இந்த செடியிலேருந்து ஒரு 6-7 பூக்கள் வந்துட்டு பூத்தாச்சு. இதை ஃபுல்லுமே இப்போ நாங்கள் வந்துட்டு கட் பண்ணிடுவேன். இதை மொத்தமாகவே கீழே இருந்தே நம்ம கட் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது இதே செடியில் உள்ள இதை வந்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் வந்துட்டு நான் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் எப்படி இருக்குன்றதையுமே நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி பஞ்சாக ஒரு 4-5 டைம் மேலேயே பூத்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம ரோஸ் செடிகள் நிறைய ரோஸ் செடிகள் பக்கத்தில் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ நம்ம ஒரு ரோஸ் செடியில் வந்துட்டு ஏதாவது அரிப்புலோ அணப்புலோ ஏதோ வந்துட்டு அப்படி அந்த இலைகளை கடிச்சு தின்னுட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு செக் பண்ணணும். ஏன்னா அது அடுத்தடுத்து வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இலைகளில் வந்துட்டு ஓட்டை விழுகுது அப்படின்னா அந்த இலைகளுக்கு கீழே வந்துட்டு திருப்பி பார்த்துக்கோங்க. இல்லை ஏதாவது புழுக்கள் பூச்சிகள் இருந்ததுனாலும் செக் பண்ணிக்கோங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த சிலந்தி பூச்சிகள்லாம் வந்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணும். அந்த மொட்டில் போய் கடிச்சிட்டு அந்த மொட்டுகளே கருகிற அளவுக்கு வந்துட்டு அந்த சிலந்தி பூச்சிகள் வந்துட்டு நிறைய இருக்கும். அதையும் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நம்ம போகும்போது அந்த வலையெல்லாம் இருக்கும், அந்த வலையெல்லாம் வந்துட்டு அடித்து எடுத்து விட்டுருங்க. கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே இதை வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பூக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் நிறைய டிப்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.